டிஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில சக்தி சரவணன். வணக்கம். நாங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல பார்க்க இருக்கிற படம் ஹாலிவுட் முஃபாசா த லயன் கிங். த லயன் கிங்னு முன்னாடி வந்தது இல்ல, அந்த படத்தோட செகண்ட் வருஷன். அதுவே சூப்பர் டூப்பர். ஆமா, செகண்ட் பார்ட் இது. ஆனா செகண்ட் பார்ட், ஆனா இது அதுக்கு முன்னாடி நடந்த கதை மாதிரி சில சீன்ஸ் மாத்துறாங்க இப்ப இங்கிலீஷ்ல. அதை பார்த்துட்டு நம்ம படம் புஷ்பா 2 கூட அப்படிதானே மாத்திருந்தாங்க முன்னாடி நடந்த மாதிரி. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா உண்மையா நம்ம தமிழ் பட இயக்குநர்கள்லாம் என்னென்னமோ அந்த புரட்சி இந்த புரட்சி எல்லாம் எடுக்கிறாங்க, சொல்லி சாவடிக்கிறாங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நாங்க படம் பண்றாங்க. ஹாலிவுட்டுக்காரங்க நல்ல கதையை எடுத்து அனிமேஷனை வச்சு அருமையான படம். அனிமேஷன் சொல்ல முடியலங்க, உண்மையான யானை தோத்துரும், உண்மையான சிங்கம் புலி கரடி எல்லாம் தோத்துரும். வேற லெவல். அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த முஃபாசா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கு, அப்பா அம்மா விட்டு. ஒரு ஏரியாவில் காட்டுக்கு ஒரு ஏரியாவுக்கு ஒரு சிங்க கூட்டம் தலைவன் தொண்டன்லாம் இருக்கும்ல, அந்த சிங்க கூட்டத்துல இருந்து இது பிரிஞ்சிருது. மிலாலேன்னு ஒரு காட்டு பகுதியில இருந்து என்னன்னா ஒரு பயங்கரமா வெள்ளம் வருது, நீர்வீழ்ச்சியில அடிச்சுக்கிட்டு போயிடுது. அப்பாவும் அம்மாவும் இதை காவந்து பண்ண பாக்குறாங்க, எங்கேயோ கிளம்பி காணாம போயிடுது. இப்போ வேற ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. அங்க இருக்க சிங்க கூட்ட தலைவன் என்ன சொல்றான், அங்க இருக்கிற அந்த சிங்கக்கூட்ட தலைவனோட புள்ள இளவரசனும் இளவரசியும் இந்த சிங்கத்துக்கு ஆதரவு. அவங்கதான் இதை தண்ணியில இருந்து காவந்து பண்றாங்க இந்த முஃபாசா சிங்கத்துக்கு. ஆனா அந்த சிங்கக்கூட்ட தலைவன் இப்படி வந்தேரியெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்றாரு. இது வந்தேரி இல்ல, வழி தவறி வந்தவன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி வச்சுக்கோ. அப்பனா நீ உன் பெண் சிங்க கூட்டத்தோடய வச்சுக்க, எங்க ஆண் சிங்கத்துக்கிட்ட அனுப்பாத, நாங்க அதுக்கு வீரம் இதெல்லாம் இதுதான் உங்க வீரமானா. அங்க சிங்கம்னாலே தூங்குறதா, ஒரு ஆண் சிங்கங்கள் வந்து தூங்குன்னு ஒரு இது இருக்குல்ல, வேட்டைக்கு போறது பெண் சிங்கம். அதை வந்து அப்ப உன் பிள்ளைய நீ வச்சுக்கோ, நான் இந்த பிள்ளைய எப்படி கொண்டு வரேன் பாருன்னு அந்த அம்மா இவனை அழைச்சிட்டு போய் வளர்க்குது பெண் சிங்க கூட்டங்களோட. முஃபாசா பயங்கர நன்றி உடையவனா இருக்கிறாப்புல. இப்ப அந்த குட்டியும் இது மேல ஒரு கருணையோட இருக்குது, அதுதானே உயிருக்கு வந்து பண்ணிட்டு வந்தது. இப்ப வந்த இன்னொரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குட்டி சிங்கத்துக்கு ஒரு பெண் சிங்கம் தோழி ஆகுது வேற கூட்டத்துல இருந்து. காதலின்னு வச்சுக்கோங்களேன், இவரு ஒன் சைடா காதலிக்கிறாரு அந்த இளவரசன். இப்போ முஃபாசா வந்தோடனே அந்த பெண் சிங்கத்தை முஃபாசா ஒரு யானை கூட்டம்லாம் சிதறி ஓடுது ஒரு இதுல. அப்ப அந்த பெண் சிங்கத்தை நம்ம முஃபாசா காவந்து பண்றாரு. இது இல்லாம இவங்க அப்பா இந்த கூட்டத்துல சேர்த்துக்கிறதுக்கு முதல்ல ஒரு ரன்னிங் வேற வைப்பாரு. அதுல வந்து இந்த சிங்கம் தான் ஓடி ஜெயிக்கும். ஆனா இது விட்டு கொடுத்ததுனாலதான் ஜெயிச்ச மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இல்லைன்னா இதை வந்து கடிச்சு தின்னுருவோம் அப்படின்பாரு அவங்க அப்பா. இந்த ஏரியா வந்து இல்ல, குறிப்பிட்ட ஏரியா அந்த வந்தேரியா வந்தது இல்ல அந்த ராஜா. இப்ப கடைசியில இந்த இளவரசியும் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க அப்பா வந்தப்பே சொல்லுவாரு, என்னைக்கா இருந்தாலும் இவன் உனக்கு ஆபத்தானவனா இருப்பான், வந்தேரி வழி தவறி வந்தாலும் அவன் வந்தேரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தானே. அம்மா கூட காட்டுக்கு அனுப்பி அம்மா பெண் சிங்க கூட்டத்தோட அனுப்புறாரு. இப்போ இது ரெண்டும் தனியா வாழ ஆரம்பிக்கும். இப்போ இவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டுன்னா அந்த இன்னொரு பெரிய சிங்க கூட்டம், ஓனாய் கூட்டம் மாதிரி ஒரு சிங்க கூட்டம் வரும், வந்து இந்த மொத்த பேரையும் அழிக்கும். அப்ப இந்த 2 இளவரசர்களும் இங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் அனுப்பி வைப்பாங்க. அப்ப இந்த முஃபாசா தான் இதுக்கு வழி நடத்தி இதை பல இடத்துக்கு கூட்டு போவோம். நம்ம ஒரு வழியா மிலேலைக்கு போயிடலாம். மிலேல வந்து இது பிறந்த இடம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இல்ல இவங்க பார்க்க விரும்பினா இவங்க அம்மா சொன்ன நம்ம கூட நம்ம எடுத்துக்கலாம். அது நீங்க வந்து கதை பாக்குறப்ப உங்க புரிஞ்சாங்கல்ல நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்ப அந்த மிலேலைக்கு இவங்க போவாங்க. போற வழியில தான் அந்த பெண் சிங்கம், இளம் பெண் சிங்கம் இளவரசரோட தோழி, அது வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆனா அதோட உயிரை வந்து இவர் காவந்து பண்ணுவாரு. இது எல்லாத்துக்கும் வழி காட்டுறது பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம VTV கணேஷ் குரல்ல. இதுல என்ன பியூட்டின்னா, இந்த எல்லாருக்கும் ஒருத்தர் குரல் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல தமிழ் பிரபலங்கள், தெலுங்குல தெலுங்கு பிரபலங்கள், இங்கிலீஷ் பிரபலங்கள், இப்படி ஹிந்தியில ஹிந்தி பிரபலங்கள் கொடுத்திருக்காங்க. இங்க யாராரு குரல் கொடுத்திருக்காங்கன்னா, நாசர் தான் இவங்க எல்லாம் ஓட விடுற அந்த எல்லா காட்டையும் ஆளணும்னு நினைக்கிற, எம்பரர் ஆகணும்னு நினைக்கிற ராஜா நாசர் தான் அந்த டெரர் சிங்கத்துக்கு குரல். அடுத்து இந்த முஃபாசாவோட அப்பாவா நேவல் ரவி, பார்ட் 1ல பயங்கரமா இருக்கும் அவருக்கு, இதுல கொஞ்ச நேரம் வருவாரு. அப்புறம் இந்த இளவரசரோட அப்பாவா வராரு பாருங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்திருக்கிறது நம்ம இவரு
நம்ம இந்த இளவரசரா வர்றவர் அசோக் செல்வம் குரல். இந்த பக்கம் இவருக்கு வந்து அர்ஜுன் தாஸ், யார் முஃபாசாவுக்கு. இது இல்லாம சிங்கம் புலி இந்த கதையை வந்து நம்ம கொண்டு போறது. அதாவது சிங்கம் புலி பாத்தீங்கன்னா காட்டு பூனை கேரக்டர், அவரு கூட இன்னும் நரி நாய் எல்லாம் இருக்கும். அந்த காலத்துல ஒரு ரோபோ சங்கர் ஒரு குரல் கொடுப்பாரு பாருங்க, அது வந்து காட்டு பன்றி, முள்ளம்பன்றி மாதிரி ஒரு பன்றி. அந்த கேரக்டருக்கு ரோபோ சங்கர் அவங்க வாயிலாதான் நமக்கு கதையே நமக்கு சிரிப்பு. ஆமா, இவங்க இந்த கேரக்டருக்கு குரல் கொடுக்குறாங்கல்ல, சிங்கமொழி ரோபோ சங்கர் இதே மாதிரி படத்துல காமெடி பண்ணா தமிழ் படத்துல நல்லா ஓடிடும். அறுத்து எடுத்துருவாங்க ரெண்டு பேரும் தமிழ் படங்கள்ல. தமிழ் அந்த டைலாக் அழகா பண்ணிருக்காப்லங்க. அவங்க உண்மையா மொழிபெயர்த்தவர் உண்மையா பாராட்டணும். இப்போ இந்த கதையை சொல்லிட்டே வருவாங்க. கடைசியில இந்த மூணும் அந்த மிலாலே அங்கிற அந்த அற்புதமான ஏரியாவுக்கு போய் சேர்ந்துச்சா, இல்ல வழியில அந்த நாசர் சிங்கம் இருக்குல்ல, அதுவால தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த கூட்டமே வந்து இவங்களை காலி பண்ண போகும். கடைசியில முஃபாசா வீரனா எல்லாரையும் ஜெயிச்சு அந்த பாறை அப்படி இருக்கும்ல, அது மேல ஏறி நின்னு அந்த மிலாலை காட்ட கட்டுக்குள்ளார கொண்டு வந்தாரா என்ன? முஃபாசாவுக்கும் இந்த இன்னொரு இளவரசர் சிங்கம் இருக்குல்ல, அதுக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை, இந்த காதலியால வந்துரும். காதலி முஃபாசாவை லவ் பண்ணுவாரு, இந்த இளவரசர் காதலியை லவ் இந்த பொண்ணை லவ் பண்ணுவாப்ல. அப்ப அங்க ஒரு இது, அங்க ஒரு சோகமான சாங்கு எல்லாம் வச்சு தமிழ் படம் தோத்துருங்க. இந்த மாதிரி படங்களை குழந்தை குடும்பம் குட்டியோட பாக்குறப்ப நம்ம வந்து விலங்குகளை நீங்க ஒட்டச்சிங்களா அவ்வளவு பிரமாதமா இருக்குங்க. காடு மானு, கொம்பு மானு, அந்த மானு இந்த மானு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மொத்தத்துல இந்த முஃபாசா த லயன் கிங் பேரு தான் இந்த லயன் கிங். ஒரு விலங்கும் அதுல கிங் மாதிரி ஒரு பறவை ஒவ்வொன்னும் மனசுல தொடுதுங்க. அவ்வளவு பிரமாதமா இருக்கு. படம் பண்ற பேர்ல நம்மள கொன்னு குவிக்கிறாங்க. பெர்ரி ஜென்கிங்ஸ் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கி இருக்காரு. காமெடி சென்ஸ் அதிகம் மிரட்டி இருக்காப்புல. அத மொழிபெயர்த்தவொன்னு நம்ம வந்து யாருன்னு பேர் தெரியல, ஆனா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். தமிழ்ல ஹான்ஸ் ஜிம்மர், அவர் தான் மியூசிக் டைரக்டர். மிரட்டி இருக்காப்புல. பாட்டு தம்பி சொல்றாரு, பாட்டு பயங்கரமா அடிக்கிறீங்க. ஜேம்ஸ் லக்ஸ்டன் அவர் தான் வந்து ஒளிப்பதிவுலாம் சிஜி பிஜிலாம் நம்ம ஊர்ல பாம்பெல்லாம் காய்ச்சுன்னா விளையாட்டா காமிக்கிறாங்க. அங்க அப்படியே ஒரிஜினலா இருக்குங்க. ஒரிஜினல் பாம்பான்னு நமக்கு சந்தேகம் ரப்பர் பாம்பு மாதிரி காட்டுறாங்க பெருசு பெருசா. அங்க அவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்காங்க. உண்மையாவே இந்த லயன் கிங் உண்மையில இந்த படத்துக்கு எந்த விளம்பரமும் வரல, ஆனா இருந்தாலும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா முஃபாசா தி லயன் கிங் உண்மையா வேற லெவல் படம், எல்லோரும் விரும்பி பார்க்க வேண்டிய படம். ஆமாங்க, நமக்கு ஃபோரம் மால், விஜயா ஃபோரம் மால்ல தான் காட்டினாங்க வடபழனியில. வேற லெவல் படம், பிரஷோவே கை தட்டுனுச்சு. உண்மையா இந்த மாதிரி படங்களை நம்ம தமிழ் சினிமா, நான் ஹாலிவுட் படம் எடுக்கிறேன்னு இது பண்ணாம இந்த மாதிரி அனிமேஷன் படத்தை அழகா எடுங்க. வாழ்த்துறோம், வணங்குறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.